நேர நிர்வாகம் என்றால் என்ன? நேரத்தை நம்ம எப்படி கணக்கிட முடியுங்க? இப்போ பென்சில்னால் என்ன, வாழைப்பழம்னா என்ன, ஒரு பொருள்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ட்ரெயின், பஸ்ஸு, லாரி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் நேரத்தை அப்படி வந்து பண்ண முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களோட முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னாக்கா அந்த நேரம். சராசரியாக ஒரு மனுஷன் வாழ்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், வருஷத்துக்கு 365 மணி நேரம். சராசரியாக ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் வந்து 70 80 வயசு வச்சுக்கோங்களேன். இது பொதுவான மனிதர்கள் வந்து பிறக்கிறோம், வாழ்கிறோம், ஸோ போயிடுறோம். இப்போ வெற்றி பெற்ற மனிதர்களோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நேர நிர்வாகம் தாங்க. நீங்கள் யாரை வேணா இருக்கலாம், அவங்கள எடுத்து நீங்கள் தனியாக அவங்க என்ன பண்ணினாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட டைம் வந்து ரொம்ப பெரிய ஆதிக்கம் செலுத்தியிருக்கும். சரியான நேரத்தை அவங்க நிர்வகிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கான முதல் காரணமாக இருக்கும். திறமைங்கிறதெல்லாம் தாண்டி அந்த நேரத்தை சரியாக கடைபிடிக்கும் போது மட்டும்தான் அவங்க ஒரு பெரிய வெற்றியாளராக மாற முடியும். அப்படிங்கிறதுல இருக்கும் அனைத்து பெரிய ஜாம்பவான்களும் நிரூபிச்சிருக்காங்க. அது நமக்கு பெருசாக தெரியாது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ நேர நிர்வாகம் மட்டும் மேலாண்மை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆகச்சிறந்த வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறதுல நிதர்சனமான உண்மையாக இருக்கும். ஸோ நேர நிர்வாகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக தொடரில். இது வந்து வெறும் தொடராக மட்டும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இந்த தொடரில் உங்களுக்கு தேவையான வரைபடங்களுடன் கூடிய எக்ஸல் ஷீட்ஸும் லிங்க்ஸும் கொடுக்கப்படும். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற அந்த தெளிவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உந்துதலாகவும் அது கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா நம்ம சும்மா வரோம், ஒரு புக்கை பற்றி பேசிட்டு போயிடுறோம் அப்படின்னும்போது அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு தெளிவு இல்லாமல் போயிடும் நிறைய பேருக்கு. அப்போது அதை வந்து சரி செய்யும் விதமாக இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். ஒரு வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருடக்கணக்கு, 5 வருட கணக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பான வரைபடத்தக்கூடிய எக்ஸல் ஷீட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அது உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அற்புதமான வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிறதுக்கு தினமுறை பார்த்தா இணைந்திருங்கள். சிவகுமார் அவர்களும் தேங்க்யூ.